ஹலோ மக்களே, திருலக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. லக்ஷ்மியும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு வராங்க. கஜேந்திரனோட பிடியில் மாட்டிடுறாங்க. அதே சமயத்தில் கஜேந்திரன் லக்ஷ்மியோட கழுத்தில் எப்படியாவது தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகும் போது நம்ம பாட்டி செம அதிரடியாக வந்து கஜேந்திரனை உண்டில்லைன்னு பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம லக்ஷ்மியும் பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம லக்ஷ்மியும் பாட்டியை பார்த்து கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி கண்ணை திறந்து பாருங்க, நான் உங்க லக்ஷ்மி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டி பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்பவே அழுதுகிட்டு பைரவன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிக்கு திடீர்னு என்னாச்சு, நல்லா தானே இருந்துட்டு இருந்தாங்க அப்படி சொல்லும்போது பைரவனும் குட்டியும் கண்டிப்பா பாட்டியை வீட்டில் உள்ளவங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், நல்லா இருந்துட்டு இருந்தாங்க, எப்படி திடீர்னு இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே லக்ஷ்மிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி என்னதான் சொன்னாலுமே பாட்டி எழுப்பி பார்த்த மாதிரி இல்லை. அதே சமயத்தில் பைரவனும் நம்ம லக்ஷ்மிகிட்ட இப்போதைக்கு கஜேந்திரன் யாருமே வீட்டில் இல்லை, ஆனால் அவன் வந்த பிறகு உன்னை பார்த்தானா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை ஆகிடும், பேசாமல் இப்போ கிளம்பிடு லக்ஷ்மி அப்படி சொல்லும்போது லக்ஷ்மிக்கு பாட்டியை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. பாட்டியை இப்படிப்பட்ட நிலைமையில பார்த்துட்டு எப்படி நான் போகிறதுன்னு சொல்லிட்டு குட்டிகிட்ட எல்லாம் சொல்லி அழும்போது நம்ம பைரவனும் லக்ஷ்மிக்கு துணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மோகனவலியும் நம்ம கஜேந்திரன் கிட்ட கண்டிப்பாக லக்ஷ்மி இப்போ வீட்டில் வந்திருப்பா, அவளை மட்டும் பார்த்தேன்னா அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில் போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனவலியும் கஜேந்திரனும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அதுபடி நம்ம லக்ஷ்மி பாட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது கஜேந்திரன் மோகனவலி அந்த இடத்துல வந்துடுறாங்க. லக்ஷ்மி கஜேந்திரனை பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது கஜேந்திரன் விடுற மாதிரி இல்லை. லக்ஷ்மியை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த கல்யாண மேடையிலேருந்து வேற ஒருத்தனுக்கு கூட மேரேஜ் பண்ணதுக்காண்டி போயிருப்ப, நீ போன பிறகு இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு தெரியுமா, நீ என்னைக்கெல்லாம் இந்த வீட்டில் இருந்தியோ அன்னையிலேருந்து நான் எங்களுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருந்து, ஆனால் நீ போன அப்புறமா பெரிய இவ்வளோ பிரச்சனை இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்கு, என்னோட அரசியல் வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கணும், அதுக்கு நான் உன் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஜேந்திரனும் லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க. லக்ஷ்மி அப்படியே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்ன விடு, எனக்கு தான் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டுல, எவ்வளோ தைரியம் தான் என் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம கஜேந்திரன் விடுற மாதிரி இல்லை. நாளைக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது, அந்த டைமில் கோவிலில் வச்சு உனக்கும் எனக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு லக்ஷ்மி அப்படியே பதறி போயிடுறாங்க. லக்ஷ்மி எப்படியாவது அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே கஜேந்திரன் விடுற மாதிரி இல்லை. கஜேந்திரன் நம்ம லக்ஷ்மியை கையை பிடிச்சு இழுத்து வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பைரவனும் குட்டியும் நம்ம லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் கஜேந்திரனும் மோகனவலியும் சேர்ந்து நம்ம லக்ஷ்மிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை செய்கிறாங்க. மோகனவலியும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து, ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அன்னைக்கு கஜேந்திரனை விட்டுட்டு மனமேடையிலேருந்து எழும்பி போயிருப்ப, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டியதாயிட்டு தெரியுமா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இனி எங்ககிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பா கஜேந்திரன் தான் உன்னோட கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பைரவன் லக்ஷ்மி எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. மோகனவலியும் அதான் உன்னை மேரேஜ் பண்ணவே உன்னை ஏமாத்திட்டு போயிட்டானா, அதுக்கப்புறமா எதுக்கு அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மியும் மோகனவலியை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு கஜேந்திரனும் எவ்வளவு தைரியம் தான் எங்களை எதிர்த்து நீ எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருப்ப, இனிமே இந்த வீட்டை விட்டு நீ வெளியிலேயே போக முடியாது, நாளை காலை வரைக்கும் இங்கேயே இருக்க வேண்டியதுதான், பேசாம அடுத்த நாள் உள்ள முகூர்த்தத்துக்கு தயாராகு அப்படின்னு சொல்லிட்டு கஜேந்திரன் நம்ம லக்ஷ்மி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மியோட கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை பறிக்கிறதுக்கு பாக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரதுக்கு முன்னாடி லக்ஷ்மி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி நம்ம பைரவனும் குட்டியும் ஒரு பிளானை போடுறாங்க. நம்ம லக்ஷ்மி பாட்டி கிட்ட வந்து, பாட்டி உன்னை இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா உன்னை இப்படி பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியல, நான் கூடிய சீக்கிரத்தில் வருவேன், ஆனால் இப்போதைக்கு இந்த வீட்டிலே இருந்துட்டு இருந்தா எனக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால யாருக்குமே தெரியாமல் நான் இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம பைரவனும் குட்டியும் எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கிளம்பிடும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அந்த இடத்துல இருந்து அனுப்புகிறாங்க. இது எல்லாமே கஜேந்திரனுக்கு தெரிய வருது. லக்ஷ்மி கரெக்டாக வெளியில் வரும்போது மோகனவலி கஜேந்திரன் எல்லாருமே தடுத்து நிறுத்திடுறாங்க. இதை கொஞ்சம் கூட லக்ஷ்மி எதிர்பார்க்கவே இல்லை. லக்ஷ்மியை அப்படியே பிடிச்சு வைக்கும்போது ஒரு கட்டத்தில் செம மாசா நம்ம பாட்டி வந்து அதில் நிற்கிறாங்க. பாட்டியும் ஒரு கையில் ஒரு பொருளை வச்சுட்டு, என்னோட லக்ஷ்மி இனிமேல் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க விடாமல் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சாச்சு, இனியும் அவளோட கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கே, எவ்வளோ பெரிய தப்பான செயலை செய்ய பார்க்குறீங்க, மோகன
மோகனவள்ளி கஜேந்திரன் சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி அப்படி இருக்கிறத பார்த்த உடனே லக்ஷ்மிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. பாட்டி உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் நீ எதுக்குமே கவலைப்படாத லட்சுமி, எப்படி இருந்தாலுமே நான் நல்லா தான் இருப்பேன், நீ இப்போ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ இந்த இடத்துல இருந்து போயிடு லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியை சொல்கிறாங்க. பாட்டி அதோட விடாமல் இவங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக போ லட்சுமின்னு வழி அனுப்பும்போது நம்ம கஜேந்திரனும் விடுற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஊரில் உள்ளவங்களும் நம்ம கஜேந்திரனை எதிர்த்து என்ன கஜேந்திரா வேலை பண்ணிட்டு இருக்க, அதான் லக்ஷ்மிக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் எதுக்கு லக்ஷ்மியோட கழுத்தில் தாலி கட்டதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படி சொல்லும்போது மோகனவள்ளியும் அந்த இடத்துல என்னங்க பேசுறீங்க, அவளுக்கு தாலி கட்டி தான் செய்திருந்து, ஆனால் இன்னும் அவள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்காளா என்னன்னு தெரியல, அவங்களுக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் என்னோட தம்பி வந்து லக்ஷ்மியோட கழுத்தில் தாலி கட்டலான்னு சொல்லிட்டு தயாராகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மோகனவள்ளி ஊர் மக்கள்கிட்ட சொல்லும்போது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம லக்ஷ்மியை காப்பாற்றிடுறாங்க. பாட்டிக்கு உறுதுணையாக எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது, அவளோட நல்ல மனசுக்கு இந்த கஜேந்திரன் இப்படியெல்லாம் பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல நம்ம லக்ஷ்மிக்கு ஆதரவாக இருந்து கஜேந்திரனை எதிர்த்து நின்று காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். லக்ஷ்மியை நம்ம பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம எப்படியும் வரும்போது சொல்லிடணும், இந்த உண்மையுமே பாட்டிக்கிட்டேருந்து மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம லக்ஷ்மியும். அதே சமயத்தில் சரி இப்போ நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போகிறது, அங்கே ஏதாவது போனால் எப்படியும் காஞ்சனா மேடம் எல்லாம் ஏதாவது நம்மகிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க, சீக்கிரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனேன், இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அப்படியே குழம்பி போயிடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டே போனால் ஆனால் எங்கே போனான்னு தெரிய மாட்டேங்குது, இவ்வளோ நேராவையும் அவளை காணவே இல்லை. பிரபாகரன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு தான் போயிருப்பா, திவ்யா மட்டும் கேட்டானா இப்போ என்ன சொல்கிறது, சீக்கிரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனா, எனக்கு எதுவும் அவன் மேலே சந்தேகமாகவே இருக்குது, என்னைக்கு அவள் இந்த வீட்டில் வந்தாலும் அன்னையிலேருந்தே அவளுக்கு மேலே சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் அவளை பற்றி யார் சொன்னாலுமே நீங்கள் யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறீங்க, திவ்யா கிட்ட எவ்வளோ வாட்டி தான் சொன்னாலும் அவளும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, இந்த லக்ஷ்மியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக நம்மளை ஏமாத்திட்டு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம காஞ்சனாவும் பிரபாகரன்கிட்ட சொல்கிறாங்க. பிரபாகரனும் நீ எதுக்குமே கவலைப்படாத காஞ்சனா, சீக்கிரத்தில் வந்துடுவா, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருப்போமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம காஞ்சனாவும் பதட்டப்பட்டு அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஆச்சுன்னா யாரு பொறுப்பாக இருக்க முடியும், கண்டிப்பாக நம்மளை தான் யாராவது விசாரிக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு காஞ்சனா குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம லக்ஷ்மியை பார்க்குறாங்க. லக்ஷ்மியை பார்த்த உடனே என்னடி இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, என்னை ஏமாத்திட்டு எங்கடி போன அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம லக்ஷ்மியும் ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாத, நீ தான் அந்த நர்ஸை பார்த்துட்டு வருவேன்னு ஏதோ சொல்லிட்டு போனேல்ல, அந்த இடத்துல நாங்கள் எல்லாமே கேட்டோம், ஆனால் நீ அங்கே வரலன்னு சொல்லிட்டாங்க, ஒழுங்கு மரியாதையாட்டு உண்மையை சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் இல்லை என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதை பார்க்கறதுக்காண்டி தான் போனேன்னு சொன்ன உடனே காஞ்சனா எரிச்சல் ஆகுறாங்க. என்னது உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, அப்போ இத்தனை நாளாக அதை மறைச்சிட்டு இருந்துக்கல அப்படி கேட்கும்போது நம்ம லக்ஷ்மியும் அப்படி இல்லைம்மா, நான் இதை வேணும்னு ஒன்றும் மறைக்கவே இல்லை, என்னை வந்து எடுத்து வளர்த்தது அந்த பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை சொல்ல ஆரம்பிக்கும் போது பிரபாகரனும் இப்படி உனக்கு ஒரு பாட்டி இருக்காங்கன்னு ஏன் இத்தனை நாளாக மறைச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட லக்ஷ்மியும் இல்லை அதை பற்றி இப்போதைக்கு பேசாண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சொல்லிடும்போது அதை கேட்ட காஞ்சனா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ உன்னோட டீட்டெயில் பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் நம்ம லக்ஷ்மியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க காஞ்சனா. ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மிக்கு எல்லா பக்கமும் சேர்ந்தா மாதிரி பிரச்சனையாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். எப்படி இருந்தாலும் திரு ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மியை கூடிய சீக்கிரமாக பார்த்துருவாங்கன்னே சொல்லலாம்.